ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நாம இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொகேஷன் எங்கே இருக்கு, எவ்வளோ வேகன்சி இருக்கு, ஸ்டேட் வைஸாக எவ்வளோ வேகன்சி இருக்கு, மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதனை தொடர்ந்து நாம இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எஸ்பிஐ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் 16, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது டிசம்பர் 17, 2024 இருந்து ஜனவரி 7, 2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த வேலைவாய்ப்பு பற்றியதுன்னா, எஸ்பிஐயில் இருக்க கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அதாவது ஜூனியர் அசோசியேட்ல இருந்து நமக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டும் வந்து நமக்கு தற்காலிகமானது. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் ஆர் ஏப்ரல் 2025 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டும் வந்து உங்களுக்கு தற்காலிகமானது. அதுக்கடுத்து பாருங்க, நமக்கு வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டேட் வைஸா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சர்க்கிள் வைஸா வந்து அது பிரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சர்க்கிளில் வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜான தமிழ் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 336 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. புதுச்சேரியில் வந்து 4 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 63 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 90 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 33 வேகன்சி இருக்கு, ஜென்ரல்ல 147 வேகன்சி இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 336 வேகன்சி அவைலபிளா இருக்கு. அதுக்கடுத்து புதுச்சேரியில் மொத்தமாக 4 வேகன்சி அவைலபிளா இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு வேகன்சி எதுவும் கிடையாது. அதே போல எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வேகன்சி எதுவும் கிடையாது. ஓபிசிக்கு ஒரு வேகன்சி இருக்கு, ஜென்ரல்ல 3 வேகன்சி இருக்கு, மொத்தமாக 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா சர்க்கிளுக்கு வந்து தனியாக வந்து என்னென்ன சர்க்கிள்ஸ்லாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற பட்சத்தில் நீங்கள் டெவலப் பண்ணி தாராளமாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4.5% டோட்டல் வேகன்சியில் வந்து நமக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ரிசர்வேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்குது, ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா 2024 ஏப்ரல் 1 வரைக்கும் தான் இந்த ஏஜை வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1996 ஏப்ரல் 2க்கு முன்னாடி பிறந்தவங்களும், அதே போல் 2004 ஏப்ரல் 1க்கு பின்னாடி பிறந்தவங்களும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளில் ஜென்ரல், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இவங்களுக்கு வந்து 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மாற்றுத்திறனாளிகளில் ஓபிசிக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எப்படின்னா இவங்க வந்து மினிமம் மற்றும் மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல இருந்து இப்போ 28 வயசுனா 3 வருஷம் ஆட் பண்ணிக்கிங்கன்னா 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து விடோ மற்றும் டிவோர்ஸ் உமன்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 7 இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வருஷம் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கும், ஓபிசிக்கு வந்து 38 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைன்ட் அப்ரெண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ அதாவது இப்போ வந்து அப்ரெண்டிஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி 6 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 4 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 இயர், மாற்றுத்திறனாளிகளில் எஸ்சி எஸ்டி 16 வருஷம், மாற்றுத்திறனாளிகள் ஓபிசிக்கு 14 வருஷம், மாற்றுத்திறனாளிகள் ஜென்ரல் மற்றும் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 16 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ பார் ஆயிடுச்சு, அதாவது 2024 ஏப்ரல் 1க்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி தாராளமாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கான லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகிட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கட்டாயம் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்டு அப்படி இல்லைன்னா யூனியன் பிரதேசத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய ஸ்டேட் லாங்குவேஜ் ஆர் யூனியன் பிரதேசம் லாங்குவேஜ் கட்டாயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு
தமிழ் கட்டாயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து பாஸ் 1 பிரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து இருக்கும். அதாவது 100 கொஸ்டின் குடுப்பாங்க. 1 ஹவர் வந்து நீங்க அத அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். 3 டாபிக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி, ரீசனிங் அபிலிட்டி வந்து குடுத்திருக்காங்க. ஓவராலா உங்களுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க் 1 ஹவர் வந்து இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1/4 என்ற ரேஷியோல வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். அதுக்கடுத்து பாஸ் 2 மெயின் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 4 டாபிக்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. 190 கொஸ்டின் வந்து இருக்கும். 200 மார்க் மேக்ஸிமம் மார்க். டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2.40 நிமிஷம் வந்து அதாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். இதுல உங்களுக்கு ஜெனரல் ஆர் ஃபைனான்சியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் வந்து கேட்குறாங்க. நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமை வந்து தமிழ்ல வந்து எழுதிக்க முடியும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண், பெண் இருபாலுமே வந்து தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது தமிழ் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க தாராளமா வந்து தமிழ்லே வந்து இந்த 2 எக்ஸாமையும் வந்து அதாவது பிலிம்ஸ் மற்றும் மெயினை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பாருங்க, தனியாவே வந்து ஸ்டேட் வைஸா என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட் வந்து எதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ, அது அந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்றதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 10th ஆர் 12th மார்க் ஷீட் தான் நீங்க வந்து ஒரு எவிடன்ஸா வந்து நீங்க அங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சில ஜெனரல் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து குடுத்துருக்காங்க. அத ஒரு முறை நீங்க வந்து மேலோட்டமா பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷன பத்தி டீட்டெயில்டா வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். மத்ததெல்லாம் வந்து ஓவராலா நீங்க வந்து மேலோட்டமா பார்த்தாவே போதுமானது. அதுக்கடுத்து உங்களுக்கு மந்த்லி சேலரியா பார்த்தீங்கன்னா, ரூ. 26,730 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்க வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து ஜெனரல், ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இவங்க வந்து ரூ. 750 வந்து பே பண்ணணும். நீங்க பே பண்ணிட்ட பிறகும் எக்காரணத்த கொண்டும் அந்த அமௌண்ட்ட வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு ஸ்டார்ட்டிங்லயே வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஹவ் டூ அப்ளை குடுத்துருக்காங்க. நாம அத அப்ளை பண்ணும்போது டீட்டெயில்டா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்துப்போம். அப்ளை பண்றதுக்கு முன்னால வந்து சில டாக்குமெண்ட்ஸ வந்து அவங்க சொல்லியிருக்க ஃபார்மேட்ல வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்பதான் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு அது ஈஸியா இருக்கும். அதே சமயம் வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. முன்கூட்டியே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு எரர் மிஸ்டேக்கும் வராம இருக்கும். நீங்க அப்படியே வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து அத கரெக்ஷன் பண்ணிக்கவும் முடியும். ஏன்னா, அதுக்கான விண்டோ வந்து ஒரு வேள அவங்க ஓப்பன் பண்ணா நம்ம அப்ப வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கைட்லைன்ல ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து இவங்க சொல்லியிருக்க மாரி வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல வந்து எழுதிக்கோங்க. எழுதி அதே வந்து அவங்க என்ன ஃபார்மேட்ட சொல்லியிருக்காங்களோ, அதுபடி வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, அப்ளை பண்ணும்போது நமக்கு அது ஈஸியா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அத பத்தி பார்ப்போம். எக்ஸாம் சென்டர பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து எக்ஸாம் சென்டர் குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் வந்து நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பிலிம்ஸ் மற்றும் மெயின் எக்ஸாம் 2மே குடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த ஸ்டேட்ல வந்து நீங்க ஒரு 2 எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, நம்ம அப்ளை பண்றதுக்கான கைட்லைன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான டாக்குமெண்ட் படி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களே நமக்கு குடுத்துருக்காங்க. அத வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல பிளாக் பென்ல எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஃபோட்டோவ பொறுத்தவரைக்கும் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா 20லிருந்து 50 கேபிக்குள்ள ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே கேபி இன்கிரீஸ் ஆனா கூட உங்களால அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர பொறுத்தவரைக்கும் 10லேருந்து 20 கேபி வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ இங்க் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன். இது வந்து நீங்க ப்ளூ ஆர் பிளாக் 2 இங்க்கும் வந்து எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜேபிஜி ஃபார்மேட்ல அத ரெடி பண்ணிக்கோங்க. 20லேருந்து 50 கேபி.
இருக்கணும். அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் மற்றும் ஃபோட்டோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20லேருந்து 50 கேபிக்குள்ள ரெடி பண்ணிக்கோங்க. எக்காரணத்த கூட இன்க்ரீஸ் ஆகாம முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா, இத அடிக்கடி சொல்றேன்னா, அப்ளை பண்ணும்போது வந்து நெறைய எரர் ஆவறதே வந்து இந்த அப்ளை ப்ராசஸ்ல வந்து இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்றது, சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுல தான் வந்து நெறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால தான் முன்கூட்டியே வந்து நெறைய தடவ நான் இத சொல்றேன். ஜேபிஜி ஃபார்மேட்னா ஜேபிஜி ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்னா பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஏ அப்ரென்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது 500 கேபிக்குள்ள வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அப்ரென்டிஸ் ப்ரோகிராம் வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து 500 கேபில ரெடி பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டா வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே இருக்குமானா கிடையாது. இந்த அப்ரென்டிஸ் அதாவது எஸ்பிஏலேருந்து அப்ரென்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருப்பாங்க. அதன்படி அப்ளை பண்ணி அந்த ப்ரோகிராம் வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு தான் இது வந்து குடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் தான் இது வச்சிருந்தா அப்ளை பண்ண மாரி இருக்கும். மத்த எல்லாருமே வந்து என்னன்னுலாம் கேட்காதீங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ல இப்ப சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எல்லாமே கவர்ன்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் படி தான் இவங்க வந்து வெளியிட்டிருப்பாங்க. நீங்க இந்த ஃபார்மேட்லயே வேணும்லான்னு கிடையாது. கவர்ன்மெண்ட் கைட்லைன்ஸ் படி ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாவும் சர்டிஃபிகேட் வந்து ஃபார்மேட் மாறும். மத்தபடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேமா தான் இருக்கும். அதனால யாரும் குழம்பிக்க வேணாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்டும் நமக்கு குடுத்துருக்காங்க. அதே சமயம் வந்து லிங்க்கும் குடுத்துருக்காங்க. நீங்க லாஸ்ட் பேஜ் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜ்ல வந்தீங்கன்னா, ஹவ் டூ அப்ளைன்னு வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அப்ளை பண்ண விரும்புறவங்க இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கூட அப்ளை பண்ணுங்க. இல்ல டீட்டெயில்டா நோட்டிஃபிகேஷன் வேணும், யாராவது புதுசா அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில கேளுங்க. நான் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான வீடியோவும் வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்றேன். அதுக்கடுத்து நம்ம அப்ளை பண்றது வீடியோல வந்து பார்ப்போம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோ உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே கிடைக்கும். தேங்க் யூ.